உந்தன் நாமத்தை பிரஸ்தாபிக்கும் எந்த இடத்திலும் நீரே வந்து உந்தன் நாமத்தை பிரஸ்தாபிக்கும் எந்த இடத்திலும் நீரே வந்து ஆசீர்வதிப்பீரென்றீரையா அதை நடத்தும் என் இயேசையா. இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். என்னை தேடி வந்தவரே, என்னை மீட்டு கொண்டவரே, என்னை தேடி வந்தவரே, என்னை மீட்டு கொண்டவரே. உம்மை அல்லால் வேறு தெய்வம் இந்த பூவில் நான் கண்டதில்லை, இந்த பூவில் நான் கண்டதில்லை, இந்த பூவில் நான் கண்டதில்லை. இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். என்னை தேடி வந்தவரே, என்னை மீட்டு கொண்டவரே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு மத்தேயு 1 அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 25 வரை. தியானத்திற்கான தலைப்பு தேவனுடைய திட்டம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 55:8. நமது விருப்பப்படி காரியங்கள் நடக்கும்போது சந்தோஷப்படுவோம். நினைப்பதற்கு முரணாக நடந்தால் ஏன் இப்படி என்று கேள்வி எழுப்புவோம் அல்லது சோர்ந்து விடுவோம். அப்படிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய நினைவுகளும் அவரது திட்டங்களும் நமது விருப்பங்கள் நினைவுகளுக்கு அப்பாற்பட்டதாய் உன்னதமானவையாய் அமையும் என்றோ அவை நமது நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும் என்றோ புரிந்து கொள்வதற்கு நாம் பின்தங்கி நிற்கிறோம். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் திருமணம் முடித்து மகிழ்ச்சியோடு வாழலாம் என்று தங்களை குறித்து அவர்களுக்கு ஒரு திட்டம் இருந்திருக்கும். ஆனால் கர்த்தரோ அவர்களுடைய வாழ்வை குறித்து வேறொரு உன்னதமானதொரு திட்டத்தை வைத்திருந்தார். உலக இரட்சகரின் தாயாக மரியாளையும் அவரை வளர்க்கும் தந்தையாக யோசேப்பையும் தேவன் அழைத்தார். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டனர். அதனால் இன்று உலகம் இரட்சிப்பை கண்டு கொண்டது. அரச மாளிகையில் வாழ்ந்த மோசேயை வனாந்திரத்தில் மக்கள் கூட்டத்தை வழிநடத்தும் வழிகாட்டியாக தேவன் அழைத்தார். செல்ல மகனாக வாழ்ந்த யோசேப்பு ஒரு அடிமையாக எகிப்துக்கு கொண்டு போகப்பட்ட போது சிறைச்சாலையிலிருந்து அவனை உயர்த்தி பார்வோனின் அரமனைக்கு கொண்டு போய் தன்னை விற்று போட்ட தனது குடும்பத்தை பஞ்சகாலத்தில் போஷிக்கக்கூடிய ஒருவனாக தேவன் யோசேப்பை உயர்த்தினார். தேவனுடைய வழிகள் நமது வழிகள் அல்ல, அவருடைய நினைவுகள் நமது நினைவுகளும் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவோ உயர்ந்திருக்கிறதோ அப்படியே அவரது நினைவுகளும் நமது நினைவுகளை விட்டு உயர்ந்திருக்கிறது. ஏசாயா 55:9. நமது வாழ்விலும் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அப்போது அவற்றை நாம் எப்படியாக எதிர்கொள்வோம்? அது தேவ திட்டம் என்று நாம் ஆறுதல் அடைவோமா அல்லது பதறி அங்கலாய்த்து பின்வாங்கி ஓடுகிறோமா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்றார் ஆண்டவர். சங்கீதம் 46:10. ஆனால் அதற்கு நம்மிடம் பொறுமை இல்லை. நாம் பல தடவைகளிலும் பொறுமை இழந்தவர்களாய் அங்கலாய்ப்பதுண்டு. இதற்கு காரணம் தேவன் மீது நமக்கிருக்கும் நம்பிக்கை, விசுவாசம் குன்றி போவதே ஆகும். எனவே பிரியமானவர்களே, நமது வாழ்வை தேவ திட்டத்துக்கு ஒப்புக்கொடுத்து நம்பிக்கையோடே வாழ்வோம். தேவன் நிச்சயமாகவே நமக்கு நன்மையானவைகளையே செய்வார் என்று நம்புவோம். நம்மை பார்க்கிலும் நம்மை குறித்து தேவன் முழுதாக அறிந்திருக்கிறார் அல்லவா? ஜெபம் செய்வோமா? பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, எங்களது வாழ்வுக்கு நீர் வைத்திருக்கும் உன்னத திட்டத்தை அறிந்து வாழ உதவி செய்யும். ஆமேன்.